பாலியல் வன்கொடுமை வழக்கில் பிரபல மலையாள நடிகர் திலீப் விடுதலை செய்யப்படுவதாக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு தமிழ் மற்றும் மலையாள திரையுலகின் பிரபல நடிகையை மர்ம நபர்கள் காரில் கடத்தி பாலியல் தொல்லை அளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கை விசாரித்த போலீசார் இதில் மலையாள திரையுலகின் பிரபல நடிகர் திலீப்பிற்கு தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டது. இதையடுத்து இவர் மீது வழக்கு தொடரப்பட்டு இவர் கைது செய்யப்பட்டார். கடந்த 8 ஆண்டுகளாக நடந்து வந்த இந்த வழக்கில் இன்று எர்ணாகுளம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்த வழக்கில் 8வது குற்றவாளியாக குற்றஞ்சாட்டப்பட்ட திலீப்பிற்கு எதிராக போதிய ஆதாரங்கள் இல்லாததாலும் குற்றம் நிரூபிக்கப்படாததாலும் அவர் விடுதலை செய்யப்படுவதாக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் பாலியல் துன்புறுத்தல் செய்த முதல் 6 பேரும் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ഈ പോലീസ് സംഘം ചില മാധ്യമങ്ങളെയും അവർക്ക് ഒത്താശ ചെയ്തു കൊടുക്കുന്ന ചില മാധ്യമ പ്രവർത്തകരെയും കൂട്ടുപിടിച്ച് ഈ കള്ളക്കഥ സാമൂഹ്യ മാധ്യമങ്ങളിലൂടെ പ്രചരിപ്പിക്കുകയും ചെയ്തു. ഇന്ന് കോടതിയിൽ ഉണ്ടാക്കിയ കള്ളക്കഥ തകരുകയാണ് ചെയ്തത്. ഈ കേസിൽ യഥാർത്ഥ ഗൂഢാലോചന എന്ന് പറയുന്നത് എന്നെ പ്രതിയാക്കാനാണ്. സമൂഹത്തിൽ എന്റെ കരിയർ, എന്റെ ഇമേജ്, എന്റെ ജീവിതം നശിപ്പിക്കാൻ വേണ്ടി ചെയ്തതാണ്. പക്ഷേ ഞാൻ പറഞ്ഞോട്ടെ, നിങ്ങൾ 9 വർഷം പറഞ്ഞില്ല, ഞാൻ 100 വർഷം പറഞ്ഞു.